என் படத்துக்கு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரொடக்ஷனா ஈஸி கிடையாதுல்ல. அதில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைரக்டர்னு வச்சுப்போமே, என்னை நோக்கி வரீங்க, ஒரு கம்போஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என் இஷ்யூஸில் பிஸியாக இருந்து நான் உங்களுக்கான வேலையை நான் ஜஸ்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா, அது ஒர்க்குக்கு நான் பண்ணுற துரோகம் இல்லையா? ப்ளஸ் உங்கள் லைஃப் அது. ஸோ இன்னொருத்தரை வந்து நம்ம பாதியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த வேலையை முடிஞ்சால் சூப்பராக பண்ணணும், இல்லைனா தொடக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து என்னோடய படங்களுக்கே ஐ திங்க் நான் ப்ரொடக்ஷன் பண்ண படங்கள்லேயே 5 படம் நான் மியூசிக் பண்ணல. அப்படி ஒரு ஜோனில் இருந்தேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவாயிட்டேன். நல்லா அடி வாங்கி பக்குவமானதுனால எஸ் வி கேன் ஸ்டார்ட்ன்றதுனால இனிமேல் பண்ணுற படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். இது இல்லாமல் மற்ற ஹீரோஸோட மாசான படங்களுக்கு. ஏன்னா என்னோடய மியூசிக்கில், என்னோடய கதைகளில், என்னோடய ஸ்க்ரீன் பிளேயில், என்னோடய பேட்டர்னில் கதைக்கு என்னவோ அதான் பண்ண முடியும். ஓப்பனிங் சாங்லாம் எனக்கு பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய இமேஜ் அப்படி, நான் பண்ணக்கூடிய ஸ்டோரி அப்படி தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் சாங்லாம் வச்சு பண்ணுற மாதிரி ஹீரோஸ் இருந்தால், சப்போஸ் தெலுங்கு, தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 படத்துக்கு மட்டும் வெளிப்படத்துக்கு அடுத்த வருஷத்துல மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. என் படம் 2, அடுத்த படம் 2ன்ற மாதிரி 4 படத்துக்கு மியூசிக் பண்ணலாம்.